எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சண்டே நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல். வாங்க சண்டே ஸ்பெஷல். சிக்கன் கிரேவி வைக்க போறேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பண்றதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வச்சிருக்கேன். லெமன் வந்துட்டு கிரேவில ஊத்துறதுக்கு இல்ல, ஸோ 65ல லைட்டா ஊத்துனேன், அதனால அது வந்துட்டு இருக்கு. இது ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்புல வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கறி மசாலா, பட்டை, பெருஞ்சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கருகிறதுக்குள்ள வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகாய் பழுத்துருச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அந்த சிக்கன்ல வந்து கொஞ்சம் வதங்கி வெந்து வரும். மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் கொஞ்சம் அந்த சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. அப்புறம் சிக்கன் கிரேவி பாக்கெட்டு ஒரு 1/2 பாக்கெட்டு ஃபுல்லாக மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு கிரேவி மாதிரி தான் வைக்க போறேன், அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கரண்டிட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பத்தல அப்படின்னா சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சிக்கன் நல்லா வெந்து கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டில் தூவிட்டு அப்படியே வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான், சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் சிக்கன் இருக்கு, அப்புறம் சாப்பாடு.